இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பெந்தெக்கோஸ்து திருநாளை குறித்து நாம் இறைவார்த்தை கேட்க இருக்கின்றோம். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4. பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். பெந்தெக்கோஸ்தே நாள் என்று சொல்லும்போது பழைய இஸ்ராயல் மக்கள் அறுவடை பெருவிழா, நன்றி விழாவாக தங்களுடைய 50வது நாள் ஒரு திருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள். அது யூதர்களுக்கு அறுவடை நன்றி திருவிழாவாக இருந்தது. அந்த நாட்களில் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அப்போது திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இரைச்சல் என்று சொல்லும்போது இறைவனுடைய பிரசன்னம் நமக்கு வாசிக்கின்றோம். திருவெளிப்பாடு 9ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இறை வார்த்தை இப்படி சொல்லுகிறது: பின்னர் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போலும் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் இடிமுழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது, அல்லேலூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார், எனவே மகிழ்வோம். இந்த இரைச்சல் என்பது இறைவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதை குறிக்கின்றது. இந்த இறை பிரசன்னம் இரைச்சலோடு இறங்கி வருகின்ற காரணம் என்ன? ஜீவ புத்தகத்திலே வாழ்நாட்கள் முடிந்த பெரியோர் சிறியோர் அத்தனை பேரும் வான் வீட்டிலே இரவும் பகலும் ஆண்டவரை போற்றி சுதித்து கொண்டு ஆமேன் அல்லேலூயா என்று பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார். அந்த பிரசனம் எப்படி இருக்கிறது என்று திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அரியணையிலிருந்து மின்னலும் பேர் இரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இரவும் பகலும் இடையறாது பாடிக்கொண்டிருந்தனர். இயேசுவில் அன்புக்குரியவுடைய இந்த இரைச்சல் என்பது கடவுளுடைய பிரசன்னம். இயேசு நம்மிடத்திலே சொல்லிவிட்டு போனார். என்ன சொல்லிவிட்டு போனார்? திருத்தூதர் பணி அதிகாரம் 1 இறைவார்த்தை 3 முதல் 5 நாம் வாசிக்கின்றோம். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்கள் அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டிருந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களும் இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். இயேசு இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள நீங்கள் அங்கேயே தங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதே போலதான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வாசிக்கின்றோம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் இயேசு நமக்கு ஒரு துணையாளரை அனுப்புமாறு சொன்னார்.
நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை உங்களுக்கு அந்த துணையாளரை அருள்வார் என்று சொன்னார். அந்த துணையாளர் தான் பெந்தகோஸ்து நாடின் போது நெருப்பாக இரைச்சலோடு இறங்கி வருகின்றார். ஆனால் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது, ஏனெனில் அவரை காண்பதும் இல்லை, அவர்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. இந்த இரைச்சல் இந்த இறை பிரசனம் என்பது 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கின்றோம். உங்களுடைய உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாது. கடவுள் தங்குற கோயில் நீங்களும் நானும். இந்த கோயிலுக்குள்ளாக ஒரு இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு இரைச்சல் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி போய் கடலோரத்தில் நம்ம நின்று கொண்டிருந்தால் கடலில் இரைச்சல் என்ன செய்ய முடியாது, அதை நிறுத்தவே முடியாது. இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, வாழ் வீட்டில் இரைச்சலோடு கூச்சலோடு இடைமுழக்கத்தோடு ஆமென் அல்லேலூயா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார். இந்த இரைச்சல் உங்களுக்குள்ளாக இறங்கணும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்தாவின் ஆலயத்துக்குள்ள இருக்கிற தந்தையாக இறைவன் உயிர்த்த இயேசுராஜா ஆவியானவரை இடையிடாது நாம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா என்று இரைச்சலோடு போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரைச்சல் நமக்குள்ளே இறங்கி வரும்போது பிசாசுடைய கிரிகைகள் அழிக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு கடவுளை போற்ற மாட்டான். அவன் கடவுளை புகழுவதும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதும் அவனுக்கு பிடிக்காது. காரணம், திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 10 முடியவுள்ள வசனத்திலே வாசிக்கின்றோம். 7 முதல் 9. பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பு அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்திற்கு அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு உலகம் முழுவதையும் ஏமாற்றியாது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். வெளியே தள்ளப்பட்ட தூதர்கள் தான் சாத்தானுடைய கூட்டம். இவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து துரத்தப்படுகிறார்கள். காரணம், கடவுளை ஆராதிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம், புகழ மாட்டோம், கடவுளை எதிர்த்து நிற்கிறார்கள். கடவுளை போல் ஆக வேண்டும் என்று சொல்லி பெருமிடம் கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தில் துரத்தி விடுகிறார். இப்போ இந்த இறைச்சல் எதற்கு கடவுள் அனுப்புகிறார்? உங்களுடைய பரிசுத்தாவின் ஆலயத்திலே இந்த இறைப்பிரசனம் இறங்கி வருகிற வேளையில் இந்த பரிசுத்தாவினுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரிகைகளை அழிக்கின்றார். அந்த இரைச்சல் இறங்கி வருகிறது. இதுதான் பெந்தகோஸ்து அனுபவம். நாம் விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து இரைச்சலோடு நாம் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் பெந்தகோஸ்து நாடின் போது இரைச்சலாக இறங்கி வருகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த இரைச்சல் என்று சொல்லும்போது நீங்கள் எல்லாம் விசுவசிக்கணும், உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? 1 யோவான் 2:16 வாசிக்கின்றோம். 1 யோவான் 2:16. ஊனியல்பு இச்சிப்பதும் கண்கள் காண இச்சிப்பதும் செல்வத்தின் மட்டில் செருக்கு கொடுவதும் பரம தந்தையிடமிருந்து வரவில்லை. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை பரம தந்தையிலிருந்து வருவன் அல்ல, உலகிலிருந்தே வருபவை. அப்போ நமக்கு உலகிலிருந்து பிசாசானவன் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் 3 காரியங்களில் அவன் நம்மிடத்திலே மோதிக்கொண்டே இருக்கிறான், நம்மிடம் போராடி கொண்டே இருக்கின்றான். அவை என்ன? இச்சை, பணம், பெருமை. அப்போ இந்த பிசாசு கிரிகளை அழிக்க வேண்டுமானால் இரைச்சலோடு இட்டி முழக்கத்தோடு நீங்களும் நானும் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இட்டைவிடாது அல்லும் பகலும் புகழ்ந்து கொண்டு இருக்கும் போது இந்த பிசாசனுடைய கிரிகைகள் அழிக்கப்படுகிறது. காரணம் என்ன? இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வதில்லை, உலகம் காண்பதில்லை. காரணம், உலகம் இச்சையிலும் பணத்திலும் பெருமையிலும் கிடக்கிறது. ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி உங்களுக்குள் தங்கி இருக்கிறார் என்று நம்ம யோவான் 14:17 வாசிக்க கேட்டோம். ஆக இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இன்னும் அக்கினியாக பற்றி எரிவதற்குத்தான் கடவுள் அந்த பெந்தகோஸ்து நாடின் போது இரைச்சல் மாத்திரமல்ல நெருப்பையும் அனுப்புகிறார். இல்லை, நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடவுள் இந்த உலகம்
பொய்யிலே மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கிறார். யோவான் 8:44 வாசிக்கின்றோம். யோவான் 8:44. யோவான் 8:44 சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்களுக்கு விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாடி, அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும்போதும் அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது, ஏனெனில் அவன் பொய்மையின் இருப்பிடம். பார்த்தீங்களா? பொய்மையின் இருப்பிடம். பொய்க்குரியவங்க அத்தனை பேரும் இந்த உலகத்தை சார்ந்த சாத்தானுடைய மக்களாக இருக்கிறார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் எப்படி இருக்கின்றார்? யோவான் நற்செய்தி 17:17 வாசிக்கின்றோம். உமது வார்த்தையே உண்மை, உமது வார்த்தை தான் உண்மையாக இருக்கின்றது. 17:17 வாசிக்கின்றோம். உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியிடம், உமது வார்த்தையே உண்மை. இன்றைக்கு பாருங்கள், சினிமா, ட்ராமா, சீரியல், இச்சைகள், பணம், பெருமை, இது எல்லாம் இன்றைக்கு வந்து சாத்தான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டு இருக்கிறான். இயேசு எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஆகையால் தான் கடவுள் இரைச்சலோடு இறங்கி வருகின்றார். இந்த இரைச்சல் சாத்தானுடைய கிரியையை அழிக்கிறது. ஆகவே நாம் என்ன பண்ணணும்? ஒரு தீர்மானம் எடுப்போம். இரைச்சலை குறித்து மட்டும் நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். ஏன் கடவுள் இந்த இரைச்சலை நமக்கு அனுப்புகிறார்? இறை பிரசனந்தம் இரைச்சல். ஆனால் நமக்கு மறைநூலும் தெரியாது, அதனுடைய வல்லமையும் தெரியாது. நல்ல தவறான ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு நாம் இந்த பெந்தக்கோஸ்திக்காரங்களை கேலி கிண்டல் பண்ணுகிறோம். ஆவியானவரை நாம் வந்து கேலி கிண்டல் பண்ணாதீங்க. அதே போல் தூய ஆவியானவரை அணைத்து விடாதீர்கள். டு நாட் ரெஸ்ட் இன் த ஹோலி ஸ்பிரிட். அதே போல் தூய ஆவியானவருக்கு வருத்தம் கொடுக்காதீர்கள். டு நாட் மேக் சேட் த ஹோலி ஸ்பிரிட். வருத்தம் கொடுக்காதீர்கள். இயேசுவில் அன்புக்குரிய இறைச்சலை மட்டுமே நம்ம குறித்து தியானிப்போம். பாருங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. கடவுள் வேற எங்கும் இல்லை, நம்முடைய பரிசுத்தாவின் ஆலயத்துக்குள்ளாக இருக்கின்றார். இந்த கடவுளை நம்ம எப்போதும் இரவும் பகலும் அப்பா நன்றி, அப்பா நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, இயேசுராஜாவே நன்றி, ஹல்லேலூயா, 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 பரிசுத்தர், 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 ஹோலி, 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 ஹோலி என்று நாம் போற்றிக்கொண்டே இருப்போம். அப்போ இறை பிரசனம் நம்மளுக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்கும். அப்பாவுடைய அன்பு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பா நமக்காக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார். நமக்கு எதிரி சாத்தானுடைய கிரியை அழிப்பார். அப்பா நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுப்பார். ஆக இந்த இரைச்சலை மட்டுமே நம்ம இந்த வேலையிலே சிந்திப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, நம்முடைய அன்பின் பிரசனத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அன்பு மகன் இயேசுவை எங்களுக்கு அன்பு பலியாக கொடுத்தீரே நன்றி. 40 நாட்கள் இந்த நாட்கள் அப்பா உயிரோடு இயேசுராஜா உயிரோடு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த உலகத்திலே சுற்றி வந்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் பல சாட்சிகள் அற்புதங்கள் வழியாக எண்பித்து காட்டி பரலோகத்திற்கு எழுந்தருளி போன இயேசு சுவாமி 50வது நாள் பெந்தக்கோஸ்து நாளின் போது இந்த இரைச்சலோடு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதற்காக நன்றி. இந்த இரைச்சல் இறை பிரசனத்தை எங்களுக்கு உணர்த்துவதற்காக நன்றி அப்பா. இந்த வேலையிடம் அப்பா அந்த இரைச்சல் அப்பா அந்த இரைச்சல் இடைவிடாது வான் வீட்டிலே கொடிக்கணக்கான தூதர்களிடம் அப்பா ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்பட்டு ஆண்டவரே ஜீவ புத்தகத்திலே ஆண்டவரே வாழ்நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடித்த எல்லாருடைய ஆத்துமாக்களும் கொடிக்கணக்கான பேர் அங்கு இரவும் பகலும் உண்மை இரைச்சலோடு போற்றி கொண்டு இருக்கிறார்கள். நாங்களும் இந்த கடவுள் எங்களுடைய பரிசுத்தாவின் ஆலயத்திற்குள்ளாக நீர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய உடல் பரிசுத்தாவின் ஆலயம். நாங்களும் எப்போதும் இரவும் பகலும் கடவுளை இரைச்சலோடு போற்றி புகழ்ந்து கொண்டிருக்க கிருபை கொட்டுங்கப்பா, கிருபை கொட்டுங்க தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரிகைகள், பணம், பெருமை, இச்சைகள், இரைச்சலோடு இடிமுழக்கத்தோடு கடவுளை புகழ்ந்து சாத்தானுடைய கோட்டைகளை உடைத்து எழுந்து பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற அப்பா பரிசுத்தாவினுடைய பிரசனம் எங்களுக்குள்ளாக எப்போதும் எங்களுக்குள்ளாக நெருப்பாக இறங்கி எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். இறை மாட்சிமை இறங்குவதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய அன்பின் பிரசனம் எங்களை நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் ரோமையர் 8:28-8:37 படி எல்லா நன்மைக்காக நடத்தி தருகின்றார். எல்லாவற்றிலும் எங்கள் பிரச்சனைகளில் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து இரைச்சலோடு கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று பிதாவே உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் நோக்கி செபிக்கிறேன். உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென்.